Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. நார்மலாக ஸ்ரீலங்காவில் இடியாப்பம் என்றாலே பால் ஆணமும் தேங்காய் சம்பளம் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்த பால் ஆணம் ரெசிபி. இது கிரி ஹொதியனும் சொல்லுவாங்க. எங்களுக்கு இதுக்கு தேங்காய் பாலோட தண்ணி பாலும் தேவை, திக் பாலும் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பாலானம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பாலை சேர்த்துக்கோங்க. இது கூட சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், ரம்பு, தக்காளி சேர்த்துக்கொள்ளணும். கூடவே கொஞ்சமாக உளுவரிசி, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மசாலா தூள் அண்ட் கொச்சிக்காய் தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கணும். நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணணும். ஸோ தேங்காய் பால்ன்றதால திரண்டு வர பார்க்கும், இடைக்கிட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாலானம் கொதிச்சுட்டு வர போக்கில் இது கூட திக்கான தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ இதை மூடி போட்டு வைக்கணும். நல்லா ஆறின போகிறோம் இது கூட கொஞ்சமாக தேசிக்காவை புளிஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா புளி கரைசலை சேர்த்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கிரி ஹொதி ரெடி. இதை நல்லா சுட சுட இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.